நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணம் தாங்க வந்திருக்கோம். தஞ்சாவூர் கும்பகோணத்துல இருந்து இது டைரக்டா காரைக்கால் போற ரோட்டு மேல குடந்தை மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதுல திருநாகேஸ்வரத்துல தான் நம்ம K7 கார்ஸ் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு K7 கார்ஸோட அப்டேட்ல நம்ம பார்க்க போற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் 2022 ஒரு பொலேரோ BS6 பார்க்க போறோம். மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸுக்கு, அதுவும் இந்த அளவுக்கு குவாலிட்டியா, அதுவும் இந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸான்னு கேட்குற அளவுக்கு ஒரு டட்சன் கோ கொடுக்க போறாங்க. இந்த பிரியோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைரக்ட் ஒரு கஸ்டமருக்கு தான் விற்க சேல் பண்ண விட்டுருக்காங்க. அவங்க பெஸ்ட் பிரைஸ் அவங்ககிட்ட இருந்து பேசி வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த வண்டி 12,000 கிலோமீட்டர் மட்டுமே ரெனால்ட் குவிட் RXT வண்டி அவைலபிளா இருக்கு. சும்மா அனல் பறக்கிற மாதிரி, அப்படி புழுதி கிளப்புற மாதிரி, பட்டையை கிளப்புற மாதிரி ஒரு மாருதி சுசுகி டிசைர் ஆட்டோமேட்டிக் வண்டியும் அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம K7 கார்ஸ்ல தான் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன மாதிரி வண்டிலாம் இருக்கு, என்ன பட்ஜெட்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்? ஜாலியா போயிட்டு இருக்கு. அடிக்கடி அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல சாரை பாத்துக்கிறோம். வீடியோ வேற லெவல்ல பண்ணி தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. K7 கார்ஸ் கும்பகோணம் சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டால அடிச்சாலே அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. சார் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம், என்ன நீங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பீங்க? நம்மள்ட்ட இருக்கிற கார் எல்லாமே பெஸ்ட் தான் சார். எல்லாமே பெஸ்ட் தான். இன்னைக்கு கையில எவ்வளவு நம்ம கையில அமௌண்ட் இருந்தா உங்ககிட்ட வண்டி வாங்கிக்கலாம் சார்? சார் ஜீரோ, கையில பணமே இல்லைனாலும் ஒரு வண்டி நிக்குது. 30,000 கொடுத்தாலே பண்ணிக்கலாம் சார், வண்டி வாங்கிக்கலாம். ஸோ எப்பவுமே அப்படியே ஸ்மைல் ஃபேஸோட தான் இருப்பாங்க நாராயணன் சார். நீங்க ஒரு நேரம் பாருங்க, வண்டியை பத்தி ஃபீட்பேக், அதாவது எல்லாருமே பாசிட்டிவ் மட்டுமே சொல்லி வண்டி வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனா இவங்க பாசிட்டிவ்னு சொல்லி ஸோ இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இதனால நம்ம ரேட் கம்மியா சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹைலைட்டான விஷயம். ஏன்னா ஆக்சுவலா நம்ம வந்த நேரத்துல நிறைய பேர் வண்டி பார்க்க வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட சார் பேசினெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. அதனாலயே இங்க பாத்தீங்கன்னா வண்டி நிக்காது. மேக்சிமம் நம்ம போன டைம் அப்டேட் பார்த்தோம், திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வர மாதிரி இருந்துச்சு. கால் பண்ணி கேட்டா சார் வண்டி எல்லாம் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய தரம், குவாலிட்டி, இன்னொன்று டிஜிட்டலுமே நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தலாமா சார்? விஜய்னா லியோ, ஹோண்டானா பிரியோ தாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்படி லியோ ஃபேமஸோ அது மாதிரி இந்த பிரியோ ஃபேமஸ். ஏன்னா எனக்கு பர்சனலா இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டியை நீங்க ஒரு நேரம் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க வாழ்நாள எப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் ஹோண்டா பிரியோவை கண்டிப்பா ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வண்டி இல்ல, எங்க கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருக்கும் வண்டி. இந்த வண்டி அதுவும் VX டாப் மாடல் வண்டி இன்னைக்கு K7 கார்ஸ்ல ஒரு பார்க் அண்ட் சேல்காக வந்திருக்கு. ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள், அந்த கஸ்டமர்ட்டே நீங்க பேசிக்கிற முடியும். வண்டியில ஃபீச்சர்ஸ்க்கும் பஞ்சம் இருக்காது. இது ஒரு ஐவிடெக், ஒரு பெட்ரோல் வண்டி. மைலேஜா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். இந்த நிறைய மாருதி பிராண்ட்ல எல்லாம் நீங்க அப்படி ரோட்ல வண்டி போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல ஒரு லாரியோ ஏதாவது கிராஸ் பண்ணாலும் அப்படி வண்டி ஒரு ஷேக் இருக்கும். நான் பர்சனலா மாருதி சுசுகி எக்ஸ்பிரஸோ வச்சிருந்தேன். ஸோ அதுவே அந்த லேக் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில நீங்க எடுத்து பாருங்க, ஒரு ஹில் சைடு நீங்க ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், அப்படி வச்ச இடத்துல நிற்கும். அதே மாதிரி உள்ள உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா ஆட் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கியரோட வருது, யார் வேணா டிரைவ் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல், டபுள் ஏர் பேக்கு, டச் ஸ்கிரீன் செட்டு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிமோட் கீ எல்லாமே வந்துருது. பெட்ரோல்ல ஒரு டீசென்டான மைலேஜ் எடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி எடுத்துடலாம். 2013 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3ஆம் ஓனர், அந்த 3rd ஓனர் தான் விற்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காப்ல. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 2,60,000 ரூபா. ஆனா நம்ம K7 கார்ஸ் உங்களுக்காக இந்த வண்டியோட ரேட்டை 2,50,000க்கு கீழே கம்மி பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்ட்டா வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி தரேன்னு இருக்காங்க. நீங்க நேரில் பாருங்க, கண்டிப்பா அஃபோர்டபுளா இருக்கும். பிரியோவை நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு நேரம் டைம் கிடைச்சா கண்டிப்பா பிரியோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பிரியோ கட்டாயம் எல்லாருக்குமே பிடிக்கும். வெறும் 11,000 கிலோமீட்டர் மட்டும் ஓடின, அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கக்கூடிய வண்டியை இன்னைக்கு மார்க்கெட்ல கம்மி பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இந்த பிரைஸ் கண்டிப்பா நான் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி வீடியோ எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த அளவுக்கு பட்ஜெட் கம்மியா, குவாலிட்டி வைஸ் பக்காவா சொன்ன மாதிரி 11,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட, டயர் பாயிண்டோட அப்பியரன்ஸ் எல்லாமே அப்படியே லைவா பாத்துருங்க. டயர் 4 டயரோட அப்பியரன்ஸ் எல்லாமே அப்படியே லைவா பாத்துருங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாத்துருங்க, வண்டியோட பாடி அவுட்லையும் பாருங்க. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2019 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர், சிங்கிள் ஓனர், RXT வேரியன்ட், ரெனால்ட் குவிட்ல RXT வேரியன்ட். உள்ள இன்டீரியர்ல சீட் கவர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஃப்ரண்ட் சைடு வியூ பாருங்க, ஃப்ரண்ட் சைடு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டச் செட் எல்லாமே வந்துருது. இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க, கிலோமீட்டரே அப்படியே லைவா காமிச்சிருங்க. இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிமோட் கீ எல்லாமே வந்துருது, டபுள் ஏர் பேக் வந்துடும். இந்த வண்டிக்கான விலை 3,45,000 ரூபா மட்டும். மார்க்கெட்ல 3,65,000 ரூபா, 70,000 ரூபா தாராளமா சொல்லுவாங்க. 3,45,000 ரூபா சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா நம்ம
கேசவன் கார்ஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கலாம். நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் எப்படியும் ஒரு வண்டி எனக்கு ஒரு பெரிய வண்டி எஸ்யூவி டைப்ல எனக்கு வேணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பக்கா குவாலிட்டியா அதுவும் லேட்டஸ்ட் மாடலா தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துருங்க. ஏன்னா சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே 90% லோன்ல இந்த வண்டி வந்து கிடைச்சிரும். அதுவும் மஹிந்திரா பொலேரோல BS6 2022 மாடல், ஒரே ஓனர், 1,39,000 கிலோமீட்டர், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. முக்கியமா இந்த வண்டி எம்காக் இன்ஜின், மைலேஜ் நல்லா கிடைக்கும். இந்த வண்டியில நீங்க எலெக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணாம சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி நீங்க வந்து வைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க பின்னாடி வந்து சப்வூஃபர், ஆம்ப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள சோனி செட் வேற போட்டுக்கிறாங்க. ஆடியோக்கு சொல்லவாங்க வேணாம், சும்மா தும்மு 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 தும்முன்னு அப்படி கேட்கும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே 80 to 90 இருக்கும். பேக் ரெண்டு உங்களுக்கு ஒரு 60% இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. அந்த டோர் பாய்டு கூட பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணாம அவ்வளோ குவாலிட்டியா வந்து வச்சிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. 1,39 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துருது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 8,90,000 சொல்றாங்க. 90% வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும். அதுதான் ஹைலைட், மிஸ் பண்ணிடாதீங்க. நேர்ல வாங்க. இந்த 2026 எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி யாராச்சும் வண்டி வெஹிக்கிள் தேடி இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ மஸ்டா ஷேர் பண்ணிட்டு நேர்ல குயிக்கா வந்துருங்க, உடனே வண்டியை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டட்சன் கோ நிறைய பேர் கேட்கிற வண்டி. அதுவும் பிலோ 2 lakhs 2 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு குவாலிட்டியான வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும். இந்த வண்டியுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா 2014-15 ஒரே ஓனர், ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்விஃப்ட் பெட்ரோல் இன்ஜின் எடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி சூட்டபிளா இருக்கும். ரிவர்ஸ் கேமரா எல்லாம் போட்டுக்கிறாங்க. TN 57 நம்பர்ல. உள்ள இன்டீரியர் அப்படியே லைவா பாத்துருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருதுங்க. பேக் ரெண்டு வந்து நார்மல் விண்டோ வரும், ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வரும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும். ரிமோட்ல கீ ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே வந்து வந்துருது. உள்ள இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் நல்லா இருக்கும். ரேட்டு பிலோ 2 lakhsக்கு உள்ளதான், 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 2014-15 நம்பர் ஆஃப் ஓனர், ஒரே ஓனர், 1,95,000 மட்டும். இன்சூரன்ஸ் ஒரு 10 நாள் லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் இல்லைனாலும் இன்சூரன்ஸ் போட்டு தர ரெடியா இருக்கிறாங்க. இந்த ரேட்டை நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட் பேசி வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து மிட் சைஸ் எஸ்யூவியா வேணும், அதாவது வண்டி வந்து ஹெச்பேக் மாதிரி வேணும், ஆனா உருவத்தை பார்த்தா கொஞ்சம் அப்படி ஜைஜாண்டிக் லுக்கோட வேணும் அப்படின்னா ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் எடுத்துருங்க. 2017 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல, ஒரு மிட் வேரியன்ட், 4 டயருமே ஃபுல் கண்டிஷன்ல, எப்படியுமே 80% விடாதுங்க. 80%க்கு மேலேயே ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஏர்பேக்கோட ஒரு TTCA இன்ஜின் வந்துடும். டீசல் வண்டி, மைலேஜ் லிட்டருக்கு சூப்பரா கொடுக்கக்கூடிய வண்டி. 4 டயருமே ஃபுல்லா தான் இருக்கும். உள்ள அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க. இன்டீரியர்லுமே ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டி. சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க. உள்ள உட்கார்றதுக்கே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறாங்க அப்படின்னா உட்கார்றதுக்கு ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி சொல்லலாம். வாங்க அப்படி பின் சைட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பின்னாடி இந்த டோர் ஓபன் பண்றதே ஒரு ஹைலைட் தாங்க. அப்படியே உள்ள வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் குழந்தைங்க எல்லாம் தாராளமா உட்காந்துக்கலாம் போல, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. எவ்வளவு லக்கேஜ் வேணுமோ, வீட்டுல இருக்க மொத்த லக்கேஜ் அள்ளி போட்டு போகணுமா, தாராளமா நீங்க அள்ளி இதுல வந்து போட்டுக்கலாம். இன்டீரியரா இருக்கட்டும், இன்ஜினா இருக்கட்டும், எப்பவுமே கேசன் கார்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் மார்க் அப்படிங்கிறது நீங்க தாராளமா வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் எடுப்பாங்க, குவாலிட்டியா தான் கொடுப்பாங்க. உங்களோட பிரைஸ் அப்படிங்கிறதும் நீங்க மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க, இவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு வண்டி கூட மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் நிக்காது, வர வர வந்து சேல் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை 4,90,000 மட்டும். அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, கண்டிப்பா நெக்ஸிபிள் கட்டாயம் இருக்கு. எல்லாருமே டிசைர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரீம் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. இன்னைக்கு ட்ரீமை வந்து சக்சஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வண்டி, அதுவும் நம்ம வந்திருக்கோம்ல, கண்டிப்பா இதோட பட்ஜெட் கண்டிப்பா நான் கம்மியா தான் சொல்லணும். என்னன்னா சரியா, நான் நம்பலாமா கம்மியா? கண்டிப்பா சார், உங்க யூடியூப் சேனலுக்காக நான் கம்மியா சொல்றேன். ரைட். இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா. வண்டி பாத்தீங்கன்னா 2019-20 ஸ்விஃப்ட் டிசைர் ZTI ஆட்டோமேட்டிக். இது அதுவும் ZTI முக்கியமா. ஆமா. சோ இதுல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது? ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், எல்லா வீல்ஸுமே அலைவ்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ, ஃபெதர் டச் ஓப்பனு, அப்படி சீட் எல்லாம் பாருங்களேன் அவ்வளவு நீட்டா இருக்கு. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சருக்கான கீ. உள்ள இன்டீரியர்ல இருந்தே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மெசேஜஸோட முக்கியமா இந்த வண்டியோட ஹைலைட் சொல்லலாம், ஆட்டோமேட்டிக் வண்டி. அதாங்க ஹைலைட். ஏன்னா வீட்டுல அதாவது எல்லாருக்குமே தனித்தனி கார் எடுப்பாங்க, ஆனா அப்படி இல்லாம ஒருத்தருக்கு தனி கார் வேண்டாம், எல்லாருக்குமே பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல லேடிஸா இருக்கட்டும் யாரு வேணா யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வண்டி. வண்டியோட மாடல் டீடைலையும் அந்த நம்ம வந்திருக்கோம் ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும். வண்டியோட டீடைல அப்படியே சொல்லிட்டு ரேட்டே சொல்லுங்கண்ணா. சார் இந்த வண்டி 19-20 கீழஸ் என்ட்ரி வந்துடும். ZTI ஆட்டோமேட்டிக். இது ரேட்டு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காகவே ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலாம் பாத்தீங்கன்னா 650 கோட் பண்ணுவாங்க.
நம்ம கோட் பண்றது 6க்கு கீழே தான் சார், பிலோ 6 lakhs தான் சார். நேர்ல வாங்க, இன்னும் கம்மி பண்ணி தரேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு 100% லோனும் பண்ணி தரேன் சார். 0 டவுன் பேமெண்ட்ல இந்த டிசைரை நீங்க வந்து எடுத்துக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட சூப்பரான கார்கள் எல்லாமே வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கேசவன் கார்ஸ் தான் வந்து வரணும். ஸோ கேசவன் கார்ஸனுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கான அப்டேட்ல நீங்க பார்த்து ரசிச்ச கார், அதாவது நீங்க எடுக்கணும்னு நினைக்கிற கார் கண்டிப்பா இங்க இருந்திருக்கும் அப்படி சொல்ல நம்புறேன். அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பா இந்த மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட குயிக் சேல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து குயிக்கா நடக்கும். அண்ட் நம்ம பார்த்த வண்டிகள் எதுவுமே ரிப்பீட்டட் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சேல் ஆயிரும். அதான் இவங்களோட ஹைலைட். காரணம் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ். நம்ம எவ்வளோ நிறைய மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்கோம், குவாலிட்டியும் நல்லா இருந்து ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேசவன் கார்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.